வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தா தான் கமெண்ட் பண்ணுவீங்களா? ஆமாம், வாயை திறந்தானே ஓடிட்டீங்களா? பேசவே வேணாம் நினைக்கிறேன். ஓ, தெருவாயை மூடு அப்படின்ட்டு போயிட்டீங்க. பேசுவாங்கம்மா, கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவாங்க. கொஞ்ச நாள் சரி. நீ நீ யாரு என்னன்னு பார்ப்பாங்க, அது பிறகுதான் அவங்க புதுசு தானே. ஆமாம், ஒருவேளை என்ன மாதிரி கமெண்ட் போட தெரியாதவங்கள இருந்தால் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது. டாடா பாய். யாருமே இல்லை, அதனால தான் டாடா. வாங்க, நான் குழம்பு வைக்கிறத கட்டுறேன், அதையாவது பாருங்க. ஏன் அடுப்புக்கிட்ட கொண்டு போக கூட வெடிச்சுவேன் நாங்கள். அப்படியா? ஆமா, நான் வைக்கிற குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் உடம்ப காமிச்சா முது முது முதுன்னு வந்து உனக்கு கேள்வி கேட்டுருவாங்கல்ல. அப்படி இதுதான் நான் குழம்பு வைக்கிற ஸ்டைல் இதுதான். எப்படி வைக்கிறேன்னு தெரியலன்னா நான் வைக்கிறத பார்த்து கற்றுக்கோங்க. மசாலா பொடி போடல. தக்காளி தானே வதக்கிட்டு. ஆமா, அப்புறம் இந்த குழம்பு அவங்ககிட்ட இன்னும் முட்டை ஒன்று இதெல்லாம் வதக்கணும்ல. இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினாத்தான் அடுத்து குழம்பு பொடி போட்டு வதக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முட்டை உடச்சி வைக்கணும். ஃபஸ்ட்டே முட்டை உடச்சி வைக்கக்கூடாது. ஆமா, எங்க அண்ணன் தான் இருக்கும், வேற யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. உங்க அண்ணன் குட் நைட் சொல்லிட்டாரு. குட் நைட் சொல்லிட்டாரு, தூங்க போறாரு கஷ்டம். இதுதான் குழம்பு. முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. எப்போதும் நாங்கள் கோல்டு வினர் தான் பயன்படுத்துவோம். நீங்களும் பயன்படுத்துங்க, சமையலுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் ரேஷன்ல கொடுக்குற ஆயில் என்ன யாருமே இல்லாத நிறைய பேர் வருவாங்க. சம்மோட வந்து உட்காந்துடணும். உட்காந்துக்கிட்டே இருந்தேன். இல்லை இல்லையா? மகனே ஒரு நாள் லைவ் போட மாட்டான். வாங்கிட்டே நெட் எடுப்பான், ஆனால் வரமாட்டான். தெரியுமா? 4 பேர் இருக்காங்களாமா? செய்வே இருக்க. நாலு பேர் இருக்காங்கம்மா. வணக்கம் நண்பர்களே. ஒரு ஆள் வந்திருக்காங்க. அப்படியா? எங்க காணோம்? இந்த மேல ஒன்று நானும் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ண சொல்லி வாங்க பேசணும் கேட்டீங்க. யார் கமெண்ட் பண்ணுறேன்? வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே சொன்னா எஸ்கே பேஜ் போட்டுருவாங்க.